வையடம் போலாமா? இதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னங்க, மதியானம் தான் வந்தோம். ஒரு நல்ல மீன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள சுற்றி பார்க்க போகலாம். செம்ம மீன் சாப்பாடுங்க. நீங்கள் எல்லாம் வந்தால் எந்த ஹோட்டலில் மீன் சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. வைடம் போனாலே மீன் சாப்பாடு தானேங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு பொரிச்ச மீன் சாப்பாடு, மீன் குழம்பு நல்லாவும் இருந்துச்சு. இந்த கடையில் தான் நாங்கள் ரெகுலராகவே நாங்கள் போனோம்னா சாப்பிடுவோம். நீங்கள் எந்த கடையில் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 1200 தான் வந்துச்சு. நல்ல சாப்பாடுங்க, மன திருப்தியான சாப்பாடுங்க. அடுத்து என்னங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அப்படியே 10 ரூபா தாங்க டிக்கெட்டு. ஆனால் செம்மையாக இருக்குங்க. முதலையாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். முதலாம் இந்த கிட்ஸு விளையாடுறதுக்கு ராட்டணும் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பரவாயில்லைங்க, இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. பே பண்ணி தான் போகணும். இருந்தாலுமே எதுவுமே இல்லாமல் வெறும் பார்க்குக்கு போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி 4 ஆக்டிவிட்டி இருந்தால் தானே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. கீழே விட மே பார்க்கு சூப்பராக இருக்குது. டேமுக்கு மேலே இருக்கிற பார்க்கு. ஆனால் டெவலப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. ஜோடி ஜோடியாக இருக்காங்க இங்கே. அவங்களெலாம் என்ன பண்ணுறது, எங்கனை பார்த்தாலும் எந்த புதருக்குள்ளே எவன் இருப்பேன் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம் பிரச்சனைங்க தவிர மே பார்க்கு சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது, அழகாகவும் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஆனால் மேலே ஜோடி ஜோடியாக இருக்காங்க. பெரியவங்களெலாம் போக முடியாது. இப்போ வயசானவங்களை கூப்பிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு மேலே போயிட்டவங்க, மேலே போயிட்டு கட்டினவங்க, அதாவது வைகை டேம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சவங்க சிலை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாமாவும் நடித்த பட்டிக்காடா பட்டணமா எடுத்த அந்த பாட்டில் வர்ற பிளேஸும் இங்கே தான் இருக்குன்னுங்க. பார்க்கறதுக்கு போனோம். செம்மையாக இருந்துச்சுங்க. என்ன பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, அந்த பாட்டில் வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருக்கும். இங்கேருந்து டேம் வியூ பார்க்குறது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன மேலே விட மாட்டாங்க, இப்போ பார்க்க விட மாட்டாங்க. இன்னும் டெவலப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் இதுவுமே பார்க் ஆக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கண்டு எல்லாம் வச்சிட்ருக்காங்க, அதனால் உள்ளே விட மாட்டாங்க. இதுவும் டெவலப் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அதனால் இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 4 பேர் சிலை தாங்க இதை கட்ட உதவி செஞ்சவங்களோட சிலை. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்கெல்லாம். அடுத்த டைமு நிறைய ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்கங்க. சின்ன பசங்களுக்கு அதான ஜாலி. நம்மளுக்கே ஒரு தடவை போயிட்டா ஜாலியாக இருக்குது. பசங்க நிறைய ஸ்கூல் பசங்க தாங்க வந்திருக்காங்க. அப்புறம் என்ன, ட்ரெயின் வந்து என்ன பிரச்சனைனா, ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் பாதி தூரம் போகும்போதேவும் தனியாக கட் ஆயிடுச்சுங்க. பாதி மட்டும் நின்றுக்கிருச்சு, பாதி நாங்கள் இருக்கிறது வந்து போயிடுச்சு. அதெல்லாம் டெவலப் பண்ணி வைக்கலாம், நிறைய ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். இன்னுமே நம்ம பார்க்க இன்னும் டெவலப் பண்ணலாம், நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா முக்கியமான ஒரு இடம் தேனியில், இது ஒரு முக்கியமான இடம். அதனால இன்னும் டெவலப் பண்ணலாம். தண்ணி வந்து கம்மியாயிடுச்சுங்க. தண்ணி ஃபுல்லாலாம் இல்லை, கம்மியாயிடுச்சு. அதாவது சின்ன கண்ணது மட்டும் திறந்து விட்டு. அப்புறம் என்னங்க, நீ அப்படி கிளம்பலாம். விளையாட விட்டாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. நல்ல ஒரு சாப்பாடு. ஸ்நாக்ஸு ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் உள்ள அதிகம்தான். ஆனால் ஒரு கடைக்காரங்க சொல்கிறது கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் போன கடையில் நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால மோர், சோடா அப்படி இப்படின்னு நிறையா வாங்கினோம். 180 ரூபா 200 வாங்கினோம். இந்த கடைக்காரங்க தாங்க அவங்க சொன்னாங்க, காலையிலேருந்து கடையில் உட்காந்துருக்கோம், 100 கூட ஓடலை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு இப்படியே சும்மாவே போகிறோமேன்னு நினச்சிட்டு இருந்தேன், கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. 10 ரூபா சேர்த்து தான் இருக்குன்றாலும் நீங்கள் அங்கனுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க அவங்க
வேலை பார்க்குறாங்களேங்க. பார்க்காம உள்ள நம்ம எவ்வளவோ நிறைய காசு செலவழிக்கலைல்ல அந்த டேமுக்கு வர்றதுக்காக. ரூ. 10 டிக்கெட்ல தானே உள்ள போறோம். ரூ. 10 சேர்த்து செலவழிக்கிறனால ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா செலவழிக்கலாம். ப்ளீஸ் அதெல்லாம் பார்த்துக்கங்க. அவங்க கண் கலங்கிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிம்மதியா போவேன்டு. அதனால பார்த்துக்கங்க. டேம்ல தண்ணி கம்மியாயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. மேலேருந்து நாங்க போனப்ப வந்து ரொம்ப வெயிலும் இல்ல, ரொம்ப மோடமும் இல்ல. ஒரு மீடியமான கிளைமேட்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.